மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறத வாட்ச் அண்ட் ப்ரே அப்படின்னு இங்கிலீஷில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வாட்ச் அப்படின்னா வாட் டு வாட்ச், எதில் நம்ம வந்து விழித்திருக்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்குள்ள அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் அது என்ன காரியம் அப்படி சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை ஒரு அக்ரானியமாக எடுத்து நம்ம வந்து அதில் வந்து தியானிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேர்ட்ஸ், சொல். நம்முடைய சொல்லலாம் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் ஆண்டவர் அதில் பிரியப்படுவார், ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட ஜபத்தை கேட்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தியானித்தோம். அதில் சங்கீதம் 19:14 நம்ம வந்து பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. வாயின் வார்த்தை, இருதயத்தில் நினைக்கிறது தான் வாய் பேசும். இப்போ இருதயத்தின் தியானம், இருதயத்தில் உள்ள சிந்தனைகள், வாயிலேருந்து வர வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்தில் அது பிரீதியாக இருக்கணும். பிரியமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக வி ஷுட் வாட்ச் அவர் ஆக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு சொல், அப்புறம் செயல். நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். செயல்பாடுகள் வந்து ஆண்டவர் நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக தான் நம்மளுக்கு வந்து பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, விக்கிரகத்தை விட்டு நம்ம ஓடுகிறவர்களாக இருக்கணும், பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாக இருக்கணும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் நம்ம குற்றமற்றவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்கிறவங்க, நம்முடைய நடக்கைகளை பார்க்கிறவங்க, whoever watches our actions they should glorify the Lord. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்ம செயல்பாடுகளை பார்க்குறாங்களோ அவங்க தேவனை வந்து மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட செய்கைகளை உடையவர்களாக நம்ம வந்து இருக்கணும். அப்புறம் ரோமர் 12 இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்ட்லி பேட்டர்னெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஆண்டவர் கொடுத்த அந்த பேட்டர்னை வச்சு நம்ம வாழணும். ரோமர் 12 21 முடியுள்ள வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்ம மாரல் கன்ஃபெஷனாக வாசிக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து செயல்பாடாக மாறிச்சு, ஆக்ஷனாக மாறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் வந்து தாட்ஸ், நம்முடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய சிந்தை மேலான சிந்தை, அவருடைய சிந்தை தாழ்மையான சிந்தை, சாந்தம் உள்ளவராக அவர் வந்து இருந்தார். ஸோ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவர் நடந்துக்கலை. ஸோ ரொம்ப ஹம்பிளாக வந்து அவர் இருந்தார். அது மாதிரி நம்ம வந்து இருக்கணும் அப்படி சொல்லி நம்முடைய சிந்தையும் அப்படி தான் இருக்கணும். த மைண்ட் செட் ஆஃப் கிரைஸ்ட் ஷுட் பி ஆஸ் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம்.